நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலந்தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம், ஆயரே நீர் வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம், ஆயரே நீர் வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்று அழைத்தோம், ஆயரே நீர் வருக. குருகுலமே வருக, இறை மக்களே வருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அகமகிழ்வோம் அக்களிப்போம் என்ற இறை வார்த்தையின்படி இன்று ஒரு பொன்னாள், நன்னாள். ஆம், திருத்தூதர் புனித யாக்கோப்பின் ஆண்டு பெருவிழா, 50ஆம் ஆண்டு தங்க விழா. இந்நாளில் திருப்பலியை நிறைவேற்றி நடத்தி இறைவனின் ஆசிரை நம் புனிதரின் வழியாக நிரம்ப பெற்றுத்தர வருகை புரிந்திருக்கும் நம் மறை மாவட்டத்தின் மைந்தரும் மறைமாவட்ட ஆயருமான மேதகு ஆயர் டாக்டர் ஆரோக்கியராஜ் அவர்களையும், நம் பங்கு தந்தை, குருக்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள், பங்கு மக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றம், தியாகசுடர் இளையோர் இயக்கம் சார்பாக நெஞ்சமெல்லாம் மகிழ்ச்சி பொங்க உவகையுடன் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். புனித சந்தியாகப்பர் திருத்தலம் 1856ஆம் ஆண்டு பிரெஞ்சு படையின் பாசறையாக இருந்ததாகவும், அப்போது புனித சந்தியாகப்பருக்கு குருசடி அமைத்து வணக்கம் செலுத்தி வந்ததாகவும், காலப்போக்கில் அவர்கள் இந்த குருசடியை இவ்விடத்தில் விட்டு சென்றதாகவும், பின்பு 1976ஆம் ஆண்டு ஆண்டு திருவிழா திருவாளர் ஜேம்ஸ், திருவாளர் ஜார்ஜ், திருவாளர் செபாஸ்டின்,
திருவாளர் ஆல்பர்ட் இவர்களால் எளிமையாக திருவிழா கொண்டாடப்பட்டது. அதன்பின் 4 பேருடன் இன்னும் சிலர் இணைந்து 1978 ஆண்டு புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றத்தை உருவாக்கினார்கள். இவர்கள் இன்று 4 தலைமுறை கடந்து 40 பேர் கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக இத்தனை ஆண்டுகள் செயல்படுகிறது என்றால் அதற்கு நம் புனிதரின் அற்புதங்களும் அவரின் ஆசீரும்-தான். இதை ஆலயத்தில் உள்ள ஒவ்வொரு இடமும் இந்த இளைஞர் மன்றத்தின் உழைப்பை, உடனிருப்பை, முயற்சியை சொல்லும் என்று சொன்னால் இது மிகையாகாது. இன்று எத்தனையோ இளைஞர்கள் திசை மாறி தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம் புனிதரால் ஈர்க்கப்பட்ட இவர்கள் இன்று உழைப்பை ஆலய பணிக்கும் ஆன்மீக பணிக்கும் கொடுப்பதோடு தம் குடும்ப பணியையும் சிறப்பாக செய்து வருவதே நம் புனிதரின் புதுமைக்கு சாட்சி. இவர்களைப் போல் இறை மக்களாகிய உங்களுக்காகவும் இறைவனிடம் பரிந்து பேசி இறைவனிடமும் அன்னை மரியாவிடமும் பெற்றுத்தருவது மேலும் அவர் செய்து வருகின்ற புதுமையாகும். இந்த இளைஞர்களின் ஆர்வம், உழைப்பு கண்டு இங்கு பணி அமர்த்த பெற்ற அருட்தந்தையர்கள் உற்சாகப்படுத்தியதால் மெல்ல மெல்ல வளர்ச்சி கண்டது. அதிலும் குறிப்பாக அருட்தந்தை சூசைராஜ் அவர்களின் ஆர்வம் அளப்பரியது. அப்போதுதான் ஆலயம் கட்டப்பட்டது. மேலும் நம் பங்கில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு என்று கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் தர வேண்டும் என கொடுத்து சென்றுள்ளார். இவற்றை இளைஞர் மன்றமே பெற்று பங்கு தந்தையோடு இணைந்து கொடுத்து வருகின்றோம். இந்த தங்க விழா ஆண்டை இளைஞர் மன்றம் சிறப்பாக கொண்டாடும் விதமாக மறைக்கல்வி மாணவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களின் பெற்றோருக்கு பரிசு பொருளையும் தங்க விழாவை அடையாளப்படுத்தும் விதமாக தங்க நிற நாணயம் ஆயர் அவர்களால் புனிதம் செய்து எல்லா பக்தர்களுக்கும் கொடுத்து மகிழ்கின்றது புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றம் மற்றும் தியாகசூரர் இளையோர் இயக்கம். முதல் மறைசாட்சியாக மறித்த நம் புனிதரின் மறைசாட்சியின் பாதையில் விசுவாச வெற்றி காண்போம் என்ற மறைவுரை சிந்தனையோடு தங்க திருவிழாவின் 9ஆம் நாளில் இந்த ஆலயத்தில் உழைத்த அருட்தந்தையர்கள் மற்றும் விண்ணிலிருந்து வாழ்த்தும் அருட்தந்தையர்கள் இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் நினைத்து பார்ப்பதோடு தொடர்ந்து பணி செய்ய புனித சந்தியாகப்பர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் வழிநடத்தவும் இந்த ஆலயம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையவும் மக்கள் பெற்ற நன்மைகளுக்கும் புதுமைகளுக்கும் சாட்சியாக வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, தங்க திருவிழாவாம் பொன்விழா ஆண்டின் 9ஆம் நாள் நவநாளை ஆயர் அவர்களுடைய தலைமையில் நாம் கொண்டாட இங்கு மகிழ்ச்சியோடு கூடி வந்திருக்கின்றோம். மறைசாட்சியின் பாதையில் விசுவாச வெற்றி காண்போம் என்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று ஆண்டவர் நம்மளுடைய அன்பு பாதுகாவலரையும் அவருடைய சகோதரரையும் கேட்டபோது எங்களால் இயலும் என்று சொல்லி அது மறைசாட்சி பாதையில்தான் அந்த விசுவாசத்தில் வெற்றி காண முடியும் என்பதை நமக்கு சரித்திரமாக அடிச்சுவடுகளாக அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். எனவே அந்த புனிதரின் பாதையில் வழி நடக்கவும் அவருடைய அன்பு பாதுகாவலை என்றும் பெற்று அவருடைய பரிந்துரையால் நாம் எல்லா நலமும் வளமும் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளவும் இந்த திருத்தலத்தில் நாம் கூடியிருக்கின்றோம். எனவே ஆயர் அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த பொன்விழா சிறப்பு திருப்பலியிலே நாம் புனிதர் வழியாக இதுவரை நாம் பெற்ற எல்லா நன்மைகளுக்கு இந்த வழியில் நாம் நன்றி சொல்லுவோம். இன்னும் தொடர்ந்து அவர் பாதம் நாம் முன்வைக்கின்ற வேண்டுதல்களை விண்ணப்பங்களை இந்த வழியிலும் நாம் முன்வைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எனவே இன்றைய திருப்பலியிலே ஆயர் அவர்களுடைய உடல் நலனுக்காக அவர்கள் மறைமாவட்டத்திற்கு எடுக்கின்ற முயற்சிகளில் இறைவன் தாமே உடனிருந்து அவர்களுக்கு வெற்றியை தந்து மறைமாவட்டத்தை சிறப்பாக வழிநடத்துவதற்கான நல்ல உடல் நலமும் ஆரோக்கியமும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த வழியில் ஆயர் அவர்களுக்காக அவர்களுடைய கருத்துக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இவ்வழியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இன்னும் இந்த பொன்விழா சிறப்பு திருப்பலியிலே நம் அனைவருடைய தேவைகளுக்காக
ஒருவர் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்காக இந்த வழியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கு திருவிழாவில் 9ஆம் நாள் நவநாளில் திருவிழா திருப்பலியை உங்களோடு சேர்ந்து ஜெபித்து கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுடைய மாட்சிக்காக, இறைவனுடைய நற்செய்திக்காக புனித சந்தியாகப்பர் வாழ்ந்தார். அவர் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாமும் கூட கடவுளின் சாட்சிகளாக, மறை சாட்சிகளாக, நற்செய்திக்கு சாட்சிகளாக வாழக்கூடிய அருளை ஆண்டவர் நமக்கு நிறைவாக தர வேண்டும் என்று இத்திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியை நான் நம்முடைய பிறை விலகுபாறை மக்கள் அனைவருக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறேன். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்து இத்திருப்பலியை நான் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கின்றேன். இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மேல் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம் திருத்துதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையால் உறுதி பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து வலிமை பெறவும் அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தெரிந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பதில்: ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிறையடித்தவரை அதை கூட்டி சேர்ப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளமிக்க தோட்டம் போல இருக்கும். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி கழித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன்.
துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தையே அருள்வே. ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். Alleluia, 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 alleluia. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை ஆட்சியை குறித்த இறை வார்த்தைகளை கேட்டு புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தைகளை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கிடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித யாக்கோபு சந்தியாகப்பரின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். யாக்கோபு என்பது அவருடைய பெயர். சந்தியாகப்பர் என்றால் சந்த் என்பது புனித என்று பொருளாகும். ஆகவேதான் புனித யாக்கோப்பை நாம் சந்தியாகப்பர் என்று அழைக்கின்றோம். இவர் செபதேவின் மகன்கள் 2 பேர் இருந்தார்கள். அவங்க பேர் என்ன? யோவான், யாக்கோபு. அந்த யோவான்கிறவர் அண்ணன், யாக்கோபுங்கிறவர் இளையவர். ஆக 2 பேரும் செபதேவின் மக்கள். இவர்கள் அந்த ஆண்டவரால் அழைக்கப்படுகிறார்கள். கடற்கரை ஓரத்தில் கலிலேயா கடலில் மீன் பிடித்து கொண்டிருக்கும்போது இயேசு அங்கிட்டு வருவார். அவர் பேதுருவையும் அவருடைய சகோதரர் அந்திரவையும் அழைப்பார். அதன் பிறகு யோவானையும் யாக்கோபையும், இருப்பினே வாருங்கள்,
மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று அழைக்கின்றார். ஆகவே இவ்வாறு கடவுளால், ஆண்டவர் இயேசுவால் அழைக்கப்பட்டவர்தான் நம்முடைய புனிதர் யாக்கோபு. இவர் இயேசுவுடைய வாழ்விலே திருத்துதராக கூடவே இருந்தார், உடனே இருந்தார், முக்கியமான தருணங்களிலே இருந்திருக்கிறார். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், புனித பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் கிடந்தபோது அங்கே இயேசு காய்ச்சலை கடித்து கொண்டு அவரை குணப்படுத்துகிறார் என்று பார்க்கின்றோம். அந்த நிகழ்ச்சியின் போது அங்கே இருக்கின்றவர் புனித யாக்கோபு. இந்த புதுமையை கண்ணால் கண்டவர், சாட்சியாக இருக்கின்றார். இரண்டாவதாக, யாயீர் என்பவருடைய மகள் இறந்து கிடக்கின்றார். இயேசு அங்கே செல்லுகிறார். தம்மோடு 3 பேரை மட்டும் அழைத்து செல்கிறார். பேதுரு, யோவான், இந்த யாக்கோபு, இவர்கள் மட்டுமே அந்த அறைக்குள் செல்கிறார்கள். இயேசு அந்த சிறுமியின் கையை பிடித்து தலித்தாக்கும் எபிரேய மொழியிலே சொல்லுகிறார். அதற்கு பொருள் சிறுமியே எழுந்திரு என்பதாகும். உடனே அந்த சிறுமி உயிர் பெற்று எழுந்தாள் என்று பார்க்கின்றோம். இந்த இறந்து போன சிறுமிக்கு உயிர் கொடுக்கும் காட்சியை, புதுமையை கண்ணால் பார்த்தவர் புனித யாக்கோபு. மூன்றாவதாக, ஆண்டவர் தோற்றமாற்றம் அடைந்த போது தாபோர் மலையிலே அவருடைய உருவம் மிக பிரகாசமாக மாறியது. சூரியனைப் போல ஒளி வீசியது முகம். ஆடைகளும் எந்த ஒரு துணியை வெளுப்பவரும் வெளுக்க முடியாத அளவிற்கு மிக தூய்மையாக இருந்தது என்று பார்க்கின்றோம். ஆகவே அந்த காட்சியை இவர் கண்டவர். அப்பொழுதுதான் பேதுரு கேட்பார், ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது எத்துணை நலம், வேண்டுமானால் உமக்கொன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மோசேக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை இங்கு அமைப்போம் என்று சொல்லுகிறார். ஆக அந்த இயேசுவோடு இருப்பது மகிழ்ச்சியான தருணம், மகிழ்ச்சி மிக்கது என்பதை யாக்கோபு உணர்ந்திருந்தார் என்று பார்க்கின்றோம். நான்காவதாக, கடைசியாக கெத்செமனி தோட்டத்திலே ஆண்டவர் மரண வேதனைப்படும் பொழுது அங்கே உடன் இருப்பவர் இந்த யாக்கோபு. ஆக முக்கியமான 4 நிகழ்வுகளிலே பார்க்கின்றோம். இந்த செபதேயுவின் மனைவியும் யாக்கோபின் தாயுமான அந்த பெண்மணி ஒரு வகையிலே மிகவும் பேராசை பிடித்தவர். அவர் கேட்கிறார், ஆண்டவரே, எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று. என்ன என்று கேட்கின்றார். அவர் தனக்காக கேட்கவில்லை, தன் மகன்களுக்காக கேட்கிறார். நீர் விண்ணகத்தில் இருக்கும்போது, மாட்சி அரியணையில் இருக்கும்போது, இந்த 2 பேரிலும் ஒருவர் உம்முடைய வலப்பக்கத்திலும் ஒருவர் உம்முடைய இடப்பக்கத்திலும் அமர வேண்டும் என்று கேட்கின்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேட்பது என்ன என்று தெரியுமா உங்களுக்கு? கடினமான காரியம் கேட்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்லுகிறார், நான் குடிக்கும் துன்பக்களத்தில் நீங்களும் குடிப்பீர்களா என்று 2 பேரையும் பார்த்து கேட்கின்றார். அது என்ன நான் குடிக்கும் துன்பக்களம் என்றால், அது அந்த அந்த பாத்திரத்தில் என்ன வைத்திருப்போம்? ஆண்டவருடைய இரத்தம். ஆகவே அந்த பாடுகள் என்பது இரத்தத்தை குறிக்கும். எனவே நான் படுகின்ற பாடுகளை நீங்களும் படுவீர்களா என்று கேட்கின்றார். அவர்களும் விவரம் புரியாமலேயே ஆம் ஆண்டவரே குடிப்போம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுவார், இதை
கொடுப்பது நான் அல்ல, என் தந்தையே. யாருக்கு குறித்திருக்கிறாரோ அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆனால் நிச்சயமாக இப்படி யாக்கோபுக்கு விண்ணகத்திலே ஒரு இடம் உண்டு. அது ஆண்டவருடைய வலப்பக்கமோ இடப்பக்கமோ அமர்வதில்லை, ஆண்டவருடைய உடனிருப்பிலே அவர் வாழ்கின்றார் என்பதுதான் முக்கியமாகும். எனவே இந்த நாளிலே நமக்கு என்ன பாடம் திறவை கொடுக்கின்றது என்று சொன்னால், இந்த புனித யாக்கோபு வெளிநாடுகளுக்கு செல்லவில்லை, வேறு எங்கும் சென்று போதிக்கவில்லை. அவர் போதித்ததெல்லாம் அந்த இஸ்ரேல் நாட்டில்தான். 42ஆம் ஆண்டில் கிபி 42இல் இயேசு சிலுவையில் இறந்த 9ஆம் ஆண்டு வாக்கில் இவர் ஏரோது அக்ரிப்பா என்ற அரசனால் தலைவெட்டப்பட்டு மறைச்சாட்சியாக இறந்து போகின்றார். இயேசுவுக்கு சாட்சியம் பகிர்ந்ததால் அவர் இறந்து போனார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் இயேசுவை பின்பற்றிய விதமாகும். அவர் சொன்னது போலவே துன்ப களத்தில் அவர் குடித்தார், தம் இரத்தத்தை ஆண்டவருக்காக சிந்தினார் என்று பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரை நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசுவுக்கு சாட்சியம் பகர்பவராக இருக்கின்றோமா என்று சிந்திக்க வேண்டும். பல சமயங்களிலே நாம் அவ்வாறு வாழ்வதற்கு தயக்கம் நிறைய இருக்கிறது. இவ்வுலகிலே நமக்கு அச்சுறுத்தல் வரும்போது, பயம் வரும்போது, எதிரிகள் நம்மை நோக்கி அநேக சவால்களை விடும்போது நாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் இயேசுவை சில வேளைகளிலே மறுதளிக்கவும் கூடும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்பதைத்தான் இன்றைய திருவிழா நமக்கு உணர்த்துகின்றது. சந்தியாகப்பர் நம்மோடு வாழ்ந்த ஒருவர், நம்மில் இருக்கின்ற ஒருவர். ஆனால் ஒரு மரபு இருக்கின்ற திருச்சபையிலே இவர் 8ஆம் நூற்றாண்டிலேயே ஸ்பெயின் நாட்டில் அறியப்பட்டார் என்று சொல்வார்கள். அங்கே ஒரு இடம் இருக்கின்றது, சந்தியாகப்பர் திருத்தலம், மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில். அதற்கு பெயர் கம்போஸ்டெல்லா என்ற இடமாகும். அந்த இடத்திலே அவர் இருக்கின்றார். அந்த இடத்திற்கு ஐரோப்பிய மக்கள் எல்லாரும் செல்லுகின்ற ஒரு பாதையிலே ஒரு மறை மாவட்டம் இருக்கிறது. அங்கு ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரின் பெயர் ரோக்கமதூர். நான் அந்த பங்கிலே பணியாற்றினேன். 2 மாதங்கள் பிரெஞ்சு பூசி வைத்து கொண்டு ஆங்கிலத்திலும் பிரெஞ்சு மொழியிலும் ஒப்புரவு சாதனத்தை கொடுத்து கொண்டு 2 மாதங்கள் அங்கே நான் பணி செய்தேன். அப்பொழுது அங்கு இருந்த குருக்கள் சொன்னார்கள், இந்த இடம் மிக பழமையான இடம். இந்த ஊரிலே எங்கு பார்த்தாலும் அந்த விண்டு மில், காற்றாலையால் இயங்கக்கூடிய என்ன இருக்கின்றது, மாவு அரைக்கும் இயந்திரங்கள் உள்ளன. காத்தாடி சுற்றும், மின்சாரம் உண்டாகும், அதை வச்சு மாவு அரைப்பாங்க. அப்போ சொல்கிறார் அவர், ஃபாதர் சொன்னார், இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 1,00,000 பேர், ஒவ்வொரு நாளும் 1,00,000 பேர் திருப்பயணிகளாக இந்த ஊருக்கு வருவார்கள். இந்த ஊரில் உள்ள மக்கள் தங்கள் கோதுமையை கொடுத்து அதை அரைத்து அப்பமாக செய்து வருகின்ற திருப்பயணிகளுக்கு கொடுப்பார்கள். ஆகவே அந்த ஊர் அதற்கு பெயர் பெற்ற ஊராக திகழ்ந்திருக்கிறது. எனவே இந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் 1,00,000 பேர் செல்லக்கூடிய இடமாக இந்த இடம் இருந்தது. இங்கு வருகின்ற மக்கள் எல்லாரும் அங்குதான் சென்று சேர்வார்கள். எனவே இந்த நாளிலே நாம் நினைத்துக்கொள்வோம், இது ஒரு மரபு செய்தி தான், உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பாரம்பரியம் என்பது ஒன்று உண்டு அல்லவா?
அதை நாம் சிந்தனையிலே கொள்வோம். இந்த புனிதரை போல நாமும் இயேசுவுக்கு சாட்சியம் பகர்வோம். அவர் விரும்பினார் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்று. இயேசுவோடு எவ்வளவு காலம் இருந்தார் சந்தியாகப்பர்? 5 வருஷம் 10 வருஷம்? வெரி குட். 3 வருடங்கள் இருந்தார். நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இப்போ நாம் எல்லாம் இயேசுவோட உடன் இருக்கிறோமா? சந்தியாகப்பர் இருந்தார் 3 வருஷம். நம்ம இருக்கிறோமா? எப்பொழுது நாம் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுவது இல்லையோ அப்பொழுது கடவுள் நம்மோடு இருப்பது இல்லை. கடவுளுடைய சித்தத்திற்கு விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்தால் கடவுள் நம்மோடு இருப்பார். எனவே அவ்வாறு இருப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். அது மாத்திரமல்ல, அவர் புதுமைகள் நேரத்தில் மாத்திரம் இயேசுவோடு இல்லை, அவர் துன்பப்படும் போதும் இருந்தார். அவர் பூங்காவனத்திலே இரத்த வியர்வை வேர்த்த போது சந்தியாகப்பர் உடன் இருந்தார். நாமும் நம்முடைய பாடுகளிலே, நம்முடைய துன்பங்களிலே, நம்முடைய வேதனைகளிலே, நம்முடைய சிலுவைகளை சுமக்கும்போது ஆண்டவரிடம் வந்து அவற்றை ஆண்டவருடைய சிலுவையோடு சேர்ந்து அவருடைய பாடுகளோடு இணைத்து ஒப்புக் கொடுக்குறோம்மா என்றும் சிந்திப்போம். அத்தகைய வரத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டுமென்று இத்திருப்பணியில் தொடர்ந்து வேண்டிக் கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையாளர் மன்றாட்டுகளுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நம் மீட்பின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட இங்கு ஒன்று கூடி வந்துள்ளோம். வாழ்வளிக்கும் இவ்வூற்றிலிருந்து உலகம் முழுவதும் நிறைய ஆசி பெற வேண்டுமென்று எல்லாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். நீரே ஒரு பாதை, உன் மீது திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்ன எம் இறைவா, எம் புனிதரின் பொன்விழா கொண்டாட்டத்தில் இந்த தருணத்தில் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர், குருக்கள், கணியனர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் இறைவன் உருவாக்கிய திருச்சபையை எந்த நோக்கத்திற்கு உருவாக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கிறிஸ்துவரின் நல்ல வழியில் நடந்து இளைஞர்கள் திகழ வேண்டுமென்று எம் புனிதரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறேன். என் பொருட்டு எதை கேட்டாலும் விண்ணக தந்தை உங்களுக்கு அருள்வார் என்றவரே, இதே பங்கு புனிதரின் பக்தர்கள் உம்மிடம் எந்த விண்ணப்பத்தை கேட்டாலும் அன்று இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் கீழ்ப்படிந்து அவர்களிடம் பெற்றுக்கொண்ட வரங்களைப் போல இவர்களுக்கும் உம் பரிந்துரையால் பெற்றுத்தந்து இவர்களின் வாழ்வு சிறக்கவும் உம்மை விட்டு என்றும் பிரியாமல் இருக்கவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவர்கால மாண்பினை கொண்ட எம் இறைவா, நம் பங்கில் உள்ள நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கவர் வயது முதியோரின் காரணமாக ஆலயம் வர முடியாதவர்கள் இவர்களின் அனைவர் நோயின் தன்மையை அறிந்தவராக இருக்கின்ற நீர் அவர்களின் நோயை குணப்படுத்தி ஆரோக்கியமான மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாத வாழ்வு வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கடலே எம் இறைவா, கல்வி ஒருவருக்கு கிடைக்க பெற்றதால் இறைவனை அவன் அறிந்த இந்த சமுதாயம் முன்னேறும் என்ற நோக்கில் பிற நாட்டிற்கு நற்செய்தியை அறிவிக்க சென்றவர்கள் முதலில் கல்வியை தான் முதலில் கொடுத்தார்கள். அதுபோல எம் பிள்ளைகள் கல்வி அறிவை பெற்ற நல்ல சமுதாயம் படைக்கவும் சாதி சமய வேறுபாடின்றி சமுதாயம் உருவாக்க வரம் தார இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் நாமத்தால் எதை கேட்டாலும் தருவேன் என்பவரே இறைவா, எம் திருத்தலத்தில் 50 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்ற புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றத்தினர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களின் உழைப்பாலும் பங்கு தந்தையின் அரவணைப்பாலும் வளர வேண்டும் என்றும் இந்த இளைஞர் மன்ற பவள விழாவையும் 100ஆண்டு விழாவையும் காண வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் செயலுக்கு இருப்ப மறுவாழ்க்கை அருள்வேன் என்றவரை இறைவா, எமது பங்கில் உழைத்து மரித்த அருட்தந்தையர்கள் மேலும் உம் பாதம் வந்து சேர்ந்திருக்கின்ற இளைஞர் மன்றத்தை சேர்ந்த ஆல்பர்ட், மைக்கேல், பீட்டர், வினோத், ராஜா ஆகியோருக்கு நிறைவாழ்வை வழங்கி உம்மை முகமுகமாய் தரிசிக்கும் பேறு பெற்றவர்களாக மாறி எங்களுக்காகவும் பரிந்து பேசுபவர்களாக மாட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது வேண்டுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு துணையாக வந்தருளும். எங்கள் சக்தியால் பெற முடியாததை உம் திருமகனுடைய பாடுகளின் பயனாக பெற்றுக்கொள்ள செய்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே, கனிவிரக்கம் கொண்டவரே, மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே, மனக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும், மனக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் தந்துவிட்டேன் ஏற்றிடுவீர் என்னவரே? தந்திரங்கெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? அப்பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவே காணிக்கையாய், அன்புருவே காணிக்கையாய், அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடலாய் மாற்றியதை, உமதுடலாய் மாற்றியதை. அப்பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவே காணிக்கையாய், அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடலாய் மாற்றியதை. அனுதின உணவாகும் கோதுமை மணி போல, அனுதின உணவாகும் கோதுமை மணி போல மாற்றிடுவே என்னையுமே என்னவரே? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளில் என்னும் திருமுழுக்கினால் எங்களை கல்வியருளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்பகலத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தியை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதில் ஆள்களாகவும் மந்தியை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் அவர்களை நியமித்தீர். ஆகவே
வானதூதர் புனிதரோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்து நாங்கள் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தோர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் ஏற்றல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர் ஆகியிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவரினும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவன் ஆகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். முதலக்கத்து உதவியால் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துவதற்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் அடையாளத்தை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின்
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் எங்கு ஒன்றாய் கலந்து உட்கொள்ளும் நமக்கு நிலைவாழ்வு அளிப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பனவாக. அன்பார்ந்தவர்களே, பொன்விழா சிறப்பு திருப்பலியை நாம் நிறைவு செய்து ஆயரவர்கள் நம் அனைவருக்கும் ஆசி வழங்கிய பிறகு திருப்பலியை நாம் முடித்த பிறகு ஆயரவர்களுக்கு நாம் நன்றியும் வாழ்த்தும் இன்னும் இப்போது நாம் அனைவரும் எழுந்து நின்று திருப்பலியை நாம் நிறைவு செய்து திருப்பலியை நாம் நிறைவு செய்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்துதரான புனித யாக்கோபின் விழாவில் உமது திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது உதவியை என்றும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக போய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கடவுளின் சிறப்பாசிரியை பெற்றுக்கொள்ள அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். திருத்தூதரின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாக நிற்கச் செய்த இறைவன் புனித சந்தியாகப்பர் என்னும் திருத்தூதருடைய மன்றாட்டின் வழியாக உங்கள் பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருள் புரிகின்ற இறைவன் அவர்களுடைய பாதுகாவலரால் அனைவரும் முன்னிலையிலும் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால்
நிலையான விண்ணக வாழ்வினை உரிமை பெற்றாய் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.